கொடியேற்றி இந்த நாளிலே சாட்சியாருக்கு நாம் புகை செலுத்துகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 52 முதல் 59 வசனத்திலே நாளை வானமிற்கு இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது கொண்டால் அவனை எங்கமே வாழ்வார் என்று இயேசு கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் திருப்பணிக்கு வருகிற நாம் ஒவ்வொருவரும் நற்கரை நாள் இயேசு கிறிஸ்துவை உணவாக உட்கொள்வோம், மறு கிறிஸ்துவாக மாறுவோம். நற்கரை பிடித்து காட்டுகிற போதனைகளை, மதிப்பீடுகளை, விழுமியங்களை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். அதன் வழியாக இறையாட்சி மக்களாகும் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த 1ஆம் திருவிழா திருப்பணியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் கொண்டாடுவோம். சாட்சியாருடைய 1ஆம் திருவிழா இந்த கிவி திருப்பணியானது சுகமுடியிருப்பு இறைமக்கள் அனைவருடைய உடலுடன் நலனுக்காகவும் ஊரின் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாளில் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் ஒரு சாட்சியார் வழியாக விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பணியிலே பக்தியுடன் கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உய்ய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தொண்டி விரும்புவதற்கு நம் பாவங்களை ஏற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இயேசுவின் பாடுகளில் பங்கேற்ற தூய ஜார்ஜியாரின் விழாவை சொக்கன்குடியிருப்பு பங்கு மக்களாகிய நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதனால் எங்களது வலுவின்மையிலும் நோயிலும் நாங்கள் வேண்டும் பொழுது எங்களுக்கு உதவிட அவர் விரைவாராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் பெயரை எடுத்துச் சொல்ல நான் செய்து கொண்ட கல்வியாய் சவுல் இருக்கிறார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு
9 இறை வார்த்தைகள் 1 முதல் 20 வரை. அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அனுப்பி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராய் இருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்துக் கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழில்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானிலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையிட்டிருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி, அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியே என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேசரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம்மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூட கேட்டிருக்கிறேன். உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை பொறுப்பிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரை பொருட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவன் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை குடங்களில் பறைசாற்ற தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, இறைவா, நான் இருப்பதும் உம்மாலே, உன்னாலே இறைவா.
நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித சாட்சியாகி அன்பு இறை மக்களே, என்று நம்முடைய சொந்த குடியிருப்பு எல்லை பாதுகாவலர் சாட்சியாருடைய இந்த 1ஆம் திருவிழாவிலே கலந்து நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே ஒரு சாட்சியாருக்கு கொடியேற்றி 10 நாட்களும் இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். இந்த திருவிழா நமக்கு விடுக்கிற செய்தி, நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் சாட்சியார் கேள்வி திருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பாக விடுக்கிறார்கள். வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று திருச்சபை பாரம்பரியம் தெளிவாக சொல்லுகிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நம்முடைய திருச்சபை பயணம் செய்கிற திருச்சபை என்று அழைக்கின்றோம். மனித வாழ்க்கையே ஒரு பயணம். அந்த பயணத்திலே ஒரு சில பேர் ஒரு சில பாதைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு சில பேர் சில நடந்த பாதைகளையே தேர்ந்தெடுக்கிறார்கள். வித்தியாசமான பாதைகளை தேர்ந்தெடுத்து அதிலே சிறப்பு கண்டவர்களை தான் நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது புனிதர்கள், புனிதைகள் என்று அழைக்கிறார்கள். இந்த நூற்றாண்டிலே பார்க்கிறோம், புனித அன்னை தெரசா ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, தொழுநோயாளர்களுக்காக
இப்படி முகவரி இழந்த மக்களுக்காக, அன்பு பணி செய்ததற்காக, தன்னை இழந்ததற்காக, இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்ததற்காக அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்து புனித அன்னை என்று அழைக்கின்றது. எனவேதான் இப்படிப்பட்ட வித்தியாசமான பாதைகளை தேர்ந்தெடுத்து அந்த பாதைகளிலே சிறப்பு செய்தவர்களை தான் இந்த சமூகம் மகத்மா என்று அழைக்கிறது. இந்த சமூகம் சான்றோர்கள் என்று அழைக்கிறது. இந்த சமூகம் ஆற்றோர்கள் என்று அழைக்கிறது. எனவேதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை பார்க்கிறோம். பல புனிதர்கள் பல விதமான பணிகளை செய்திருக்கிறார்கள். இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்த புனிதர்கள் இருக்கிறார்கள். தலை வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தி மறைசாட்சியான புனிதர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய பாதுகாப்புடன் சாட்சியாக மறைசாட்சியாக இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி இங்கே சான்று பகிர்ந்தவர். எனவேதான் இந்த நாளிலே அவருடைய 1ஆம் திருவிழாவிலே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே புனிதர்கள் என்றால் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இறைவனை அறிந்து அவரை அன்பு செய்து மோட்சத்தை அடைந்தவர்களை நாம் தூயவர்கள். இவர்கள் இறைவனிடம் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறோம். புனிதனுடைய உறவை நம்புகிறேன் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம். ஆகவே இந்த புனிதர்கள் நமக்காக ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் முன்பாக நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தூயவர் 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 என்று கடவுளிடம் முன்பாக நின்று இவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வெண்ணிற ஆடைகளை ரத்தத்திலே தோய்த்துக் கொண்டவர்கள். ஆகவேதான் இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் சாட்சியாருடைய வாழ்க்கையை வரலாறை நாம் பிரட்டி பார்க்கிற பொழுது விசுவாசத்தாலும் அன்பாலும் அருளாலும் தேவதாயின் உதவியாலும் அழகை வென்று வெற்றி வாகை சூடி வானுலகம் அடைந்தார். இந்த புனிதர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நமக்கு நல்ல மனதிருந்தால் இவரை பின்பற்றி நாமும் புனித வாழ்வடையலாம் என்பதை நம்முடைய புனிதருடைய இந்த வரலாறு நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துச் சொல்லுகிறார்கள். சாட்சியார் மீதான பக்தி கிபி 4ஆம் நூற்றாண்டிலே தோன்றி இன்று வரை வளர்ந்துள்ளது. கீழ்த்திசை மேற்திசை சபைகள் ஒரே மாதிரியாக வணக்கம் செலுத்துவது புனித சாட்சியாருக்கு. யாக்கோபித்தார் என்ற பிரிவினை சபையினரும் இவருக்கு வணக்கம் செலுத்தி வருகின்றனர். சிரம் மலபார் சபை குருக்கள் கட்டளை ஜெபத்திலே எல்லா வேத சாட்சிகளை பற்றியும் பொதுவாக குறிப்பிட்டாலும் புனித தோமையார் பெயருக்கு அடுத்தபடியாக இந்த சாட்சியார் பெயர் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித சாட்சியார் இங்கிலாந்து நாட்டின் பாதுகாவலர். கேரளாவில் அறிவித்துறை ஆலயம் மிக பழமையான ஆலயம். கிபி 3ஆம் நூற்றாண்டிலே மாதா பெயரில் எழுப்பப்பட்டுள்ளது. 4ஆம் நூற்றாண்டில் இது தூய சாட்சியர் ஆலயமாக மாறியது. தமிழகத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்துக்களும் ஆண்டுதோறும் சாட்சியார் பொற்பாலம் நாடி எடத்துவாவிற்கு செல்கின்றனர். இந்த ஆலயத்தில் உள்ள சிறுவம் எர்ணாகுளத்தை அடுத்துள்ள எடப்பாடி கோவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகும். ஆண்டுதோறும் எடத்துவாவிலே திருநாள் நாட்களிலே கோடிகள் எடத்துவா சாட்சியார் கோவிலில் காணிக்கையாக வைக்கப்படுகிறார்கள். எதற்காக? இவ்வாறு காணிக்கை செலுத்தினால் பாம்புகளால் எவ்வித தீங்கும் தங்களுக்கு ஏற்படாது என்பது மக்களுடைய நம்பிக்கை. ஆதிகால திருச்சபையின் புனிதர்கள் அனைவரும் வேத சாட்சிகள். தனது ரத்தத்தால் கிறிஸ்துவுக்கு சாட்சி அளித்தவர்களை திருச்சபை வேத சாட்சிகள் என்று அழைக்கிறார்கள். உலகில் உள்ள புனிதர்கள் தம் வரலாற்றை பொதுவாக நோக்கமுடைத்து அந்த வாழ்நாளிலும் மரணத்திற்கு பின்னரும் அவர்களை பின்பற்றுபவர்களுக்காக இறைவனை மன்றாடுவதிலும் அண்டி வந்தவர்களுக்கு அழகை ஓட்டி ஆண்டு அளிப்பதிலும் மிகவும் புகழ் பெற்று விளங்குபவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சாட்சியார். பிரிட்டன், போர்ச்சுகல், வலண்டினா, மால்டா போன்ற பல மேலை நாட்டில் உள்ள மக்கள் புனித சாட்சியாரை
தங்கள் பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டு தங்கள் வேண்டுதல்களை அவர் மூலம் இறைவனிடமிருந்து பெற்று வருகிறார்கள். நம்முடைய சொற்படியிலும் நாம் ஒரு சாட்சியாரை நம்முடைய பாதுகாவலராக வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பல விதமான அற்புதங்களையும் புதுமைகளையும் அதிசயங்களையும் இந்த காந்தி நகரில் அமர்ந்து நம்முடைய ஊரின் எல்லைப்புறத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பாதுகாவலர் புதை சாட்சியார். நமக்காக தீமையின் சக்திகளை ஓட ஓட விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பாதுகாவலர் புதை சாட்சியார். இன்னும் நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய எல்லைப்புறத்தில் இருந்து நம் ஊருக்கு பாதுகாப்பாக அரணாக தூணாக நின்று கொண்டிருக்கிறார். ஆகவேதான் புனித வாழ்ந்த காலத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட புகழ்பெற்ற விருது பார்சிலோனியா அரண்மனையில் உள்ளது. நம் நாட்டில் உள்ள கேரளத்திலும் எடப்பா என்ற இடத்திலும் சாட்சியாருக்கு பிரம்மாண்டமான தேவாலயம் எழுப்பப்பட்டு வருடா வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி புனிதருடைய விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் பல பகுதியிலிருந்து வரும் பெருந்தான பக்தர்கள் பங்கு கொள்ளும் சிறப்பு திருப்படி இந்த விழாவுக்கு ஒரு தனி சிறப்பு அம்சமாக இருக்கிறார். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய திருமூல நகரிலும் நம்முடைய புனிதருக்காக சிறப்பாக அங்கே ஆலயம் அமைத்து சிறப்பாக பங்கை உண்டாக்கி ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 23ஆம் தேதி புனிதருடைய விழா சிறப்பாக அங்கே கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவ சகாப்தம் 225ஆம் ஆண்டு கப்பதோசியா என்னும் தேசத்திலும் மாற்றுமை புரிந்த செல்வ சீமானுக்கும் சீமாட்டிக்கும் ஒரு அருந்தவ புதல்வனாக நம்முடைய பாதுகாவலர் சாட்சியார் பிறந்தார். அவருடைய தந்தை பாலத்தின நாட்டு பெருங்குடி தலைவர்கள் ஒருவர். இவருக்கு சாட்சி என்று பெயரிடப்பட்டது. அந்த பெயரே இவருக்கு பின்பு பர்கீஸ் வருவர் என்றும் வழக்கத்தில் வருகிறார். வருவர் என்ற பெயர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகமாய் வழங்கப்பட்டு வருகிறது. வேளாண் பகைவரின் கருவுறுத்ததால் வருவேல் என அழைக்கப்படுகிறார் நம்முடைய சாட்சியார். அன்னையின் அரவணைப்பில் ரோமை கவர்னரின் கீழ் படைத்தலைவர் ஒருவராக புகழுடன் பணிபுரிந்து தந்தையின் கண்காணிப்பில் வளர்ந்த ஒரு சாட்சியார் பள்ளிக்கு செல்லும் முன் தன் நடத்தையில் நற்பயிற்சி பெற்றிருந்தார். பள்ளிக்கு சென்று வேத சாஸ்திரங்களை கற்றுணர்ந்து தெய்வ பயமும் பக்தியும் மிக்க இளைஞராக விளங்கினார். உடற்பயிற்சியுடன் பயிற்சியும் பெற்று உடல் வலிமை மிக்க இளைஞராக இருந்தார். இந்த வேளையில் தந்தை காலமானார். அப்பொழுது ரோமாபுரி ஆண்டு வந்த தியாகோசியன் ராணுவத்தில் இவர் போர் வீரனாக சேர்ந்தார். இந்த தருணத்தில் தன் அருமை தாயாரையும் இழந்தார். அன்னை இழந்த பின் அவருடைய பக்தி வாழ்க்கை மேலும் சிறந்து விளங்கிற்று. இவரது திறமையும் நிதானமும் தியாகோசியன் மன்னனை கவர்ந்தது மட்டுமன்றி மன்னனின் உச்ச தோழனாகவும் அரசர்கள் தமிழ் ஒருவராகவும் சேனாபதியாகவும் நம்முடைய சாட்சியாக உயர்த்தியது. பறவை நாகம் சைலனா எனும் இடத்தில் மாலை வேளையிலே நகருக்குள் புகழ்ந்து மக்களையும் அவருடைய உடைமைகளையும் அழித்து துன்புறுத்தியதால் அவர்கள் பயந்து நாள்தோறும் ஆடு மாடுகளை இரையாக போட்டு வந்தது. ஆடு மாடு தீர்ந்து விட்டதால் மன்றிலேயே உயிரோடு நாளுக்கு ஒருவர் வீதம் பணிபடுத்தி வருவதையும் இந்த தடவை சீட்டு போட்டு எடுத்ததில் அங்கு அரசனின் மகள் ஆண்டம் மேடம் பெயர் வந்ததும் ஆனால் அந்த அருமை மகளை அந்த ராட்சச பரவினாவைக்கு எரியும்படி வேறு பணியின்றி அரசன் உத்தரவளித்ததும் தெரிய வந்தது. பேசும் சக்தி பெற்ற அந்த நாகத்தை கொள்வோனுக்கு தன் மகளை திருமணம் செய்து வைப்பதாக அரசன் அறிவித்தார். அதை செவியிட்டு மனமுருகிய நம் புனிதர் இயேசு பிரானை தொழுது கையில் வேலை எடுத்து அந்த பரவினாவுக்கு எதிர்கொண்டு அந்த அரசன் குமாரியை காப்பாற்றி அழுது எங்கி நின்ற அரசன் முன் மகளை நிறுத்தினார். மனமகிழ்ந்து அரசன் அவளை மணந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். நம் புனிதரும் மறுத்து கிறிஸ்தவ நெறிகளை உணர்த்தி மன்னனையும் மற்றவர்களையும் விசுவாசிகளாக்கி திரும்பினார். மேலே கூறப்பட்ட இந்த பரவினாகம் பேரூர் நகரத்தின் வடகிழக்கு பகுதியில் 6 சதுர அடி பாம்பு பரப்புள்ள கிணறு ஒன்று வசித்து வந்தது. அந்த இடம் இப்பொழுது முஸ்லிம் அனாதையின் விடுதியாக இருக்கிறார். இந்த அருகில் தான் அந்த மிருகத்தை நம்ம புனிதர் கொண்டார் என்று மக்கள் நம்பி அதை பாதுகாத்து வருகிறார்கள். இவ்வாறு
நம்முடைய புனிதர் தீமைக்கு எதிராக போரிடக்கூடியவர். ஆகவேதான் இந்த நேரத்திலே அப்படி 1ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு சாட்சியாரை போல தீய சக்திகளுக்கு எதிராக நாமும் போராடுவோம். தீமையின் வடிவங்களை நாமும் அடையாளம் கண்டுகொள்வோம். நாமும் உண்மைக்காக நீதிக்காக குரல் கொடுப்போம். அப்பொழுது நாமும் ஒரு சாட்சியாருடைய அன்பு பிள்ளைகளாகும் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் கொண்டாடுவோம். ஆமென். காணிக்கை பாடல். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, மறை சாட்சியான தூய ஜார்ஜியார் எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பலி பொருட்களை ஏற்றருளும். இது எங்களை பாவ மன்னிப்புக்கு இட்டுச் செல்லவும் நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும்
எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியோ மீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தான் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி வங்க அனைத்துலையும் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மறுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒழித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறை பொருள். Amen.
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களுமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரை எங்களுக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு மொழி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாவதாக உடன்படிக்கை கன்னி மரியாள், அப்படி கணவரான புனித யோசேப்பு, இந்த நாளிலே நாங்கள் திருவிழா கொண்டாடுகிற புனித சாட்சியா மற்ற புனிதர் அனைவரோடும் உரிமை பெற்று தந்தையுடையவர் ஆவோமாக வேண்டுதலால் என்றும் இந்த உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பணி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உலகில் பயணம் செய்கிற திரு அவையை மடியராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, இணைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாக அனைவரோடும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார்கள். இது விரும்பியபடி உன் திருநிற்கின்ற இந்த குடும்பத்தின் வீரர்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தரணும். கனிவுள்ள தந்தையை சிறப்பு பிள்ளைகளை கனிவுடன் ஓடி சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றர்களும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை நாளைக்கு இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் நோய்கள் அனைத்திலுமிருந்தும் தீய சக்திகள் அனைத்திலுமிருந்தும் தீயோரிடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை நன்றாடுகிறோம். மதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும்
பெருங்கத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தது. எங்கள் பாவங்களை பாராமல் மது துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழாத்திற்கு ஏற்பதற்கு ஒற்றுமையையும் அமைதியும் அளித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னை காக்கும். தாழ்த்தி மனஸ்தாபம் அன்பு ஆசை பிற்கால வேண்டுதல் போது
சாட்சியாரி அன்பு மக்களே, இந்த நாளிலேயும் நம்முடைய பாதுகாப்பு இந்த சாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை கொடியேற்றி சிறப்பாக நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த 1ஆம் திருவிழா திருப்பலிக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்தவர் நம்முடைய மண் மைந்தர் அன்பு அருத்தந்தை ஜெரால்ட் குருஸ் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் அமெரிக்காவிலே நம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். விடுமுறைக்கு ஒவ்வொரு ஆண்டு வருகிற பொழுது நமக்காக ஒவ்வொரு நாளும் திருப்பணி நிறைவேற்றி ஜெபிக்கக்கூடிய அன்பு அருத்தந்தை அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய சாட்சியார் ஜெபிக்கு வர வேண்டும். 1ஆம் திருவிழாவுக்கு வருகை தந்து திருப்பணி நிறைவேற்ற வேண்டும், கொடியேற்ற வேண்டும், தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டபோது அன்பு அருத்தந்தை அவர்கள் உடனடியாக வருகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார்கள். இந்த நாளிலே முதலாவதாக வருகை தந்து நமக்காக திருப்பணி நிறைவேற்றி ஜெபித்திருக்கிறார்கள் என்று அன்பு அருத்தந்தை நம்முடைய மண்ணின் மீது நம்முடைய மக்கள் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். நம்முடைய மண்ணின் வளர்ச்சிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு அருத்தந்தை ஜெரால்ட் குருஸ் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய பங்கு நிதி குழுவினர், பங்கு செயற்குழுவினர், பொதுக்குழுவினர், பங்கு நிறுவன அனைவரும் சார்பாக கரவழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துள்ளோம். இரண்டாவதாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருத்தந்தை திறந்தராஜ் அடிகளார் அவர்களும் எப்பொழுதும் தன்னுடைய படிப்பை முடித்து விடுமுறைக்கு வருகிற பொழுது அவரும் ஒவ்வொரு நாளும் என்னோடு சேர்ந்து திருப்பணி நிறைவேற்றக்கூடியவர். இந்த நாளிலும் வருகை தந்து அவருடைய பிரசன்னத்தால் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார், நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பருத்தந்தை நம்முடைய மணிமங்கி தலைவராக அடிகளார் அவர்களுக்கும் கரவழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பணி முடிந்தவுடனே கொடியேற்றம் சிறப்பாக நடைபெறும். எனவே அனைத்து மக்களும் கொடியேற்றத்தை கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதன் பின்பு உங்களுக்காக இனிப்பு பொங்கலானது தயாராக இருக்கிறது. எனவே அந்த இனிப்பு பொங்கலை உருவாக்கிய நல்ல உள்ளத்தினருக்கும் நன்கொடையாளர்கள் உபகாரிகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு நம்முடைய சாட்சியாக்கவிலே நவநாள் திருப்பலி சிறப்பாக நடைபெறும். எனவே ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இறை மக்கள் அனைவரும் திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து உதவி செய்வது போல இந்த ஆண்டு 2ஆம் திருநாள் முதல் 9ஆம் திருவிழா வரை திருப்பலி கருத்துக்கள் குடும்ப நலனுக்காக, திருமண நன்றியாக, பிறந்த நன்றியாக திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கப்படும். எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தினர் சாட்சியருக்காக திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து சாட்சியருடைய வரங்களை தெளிவாக பெற்றுச் செல்லும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இன்றைய விழா கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ளும் நாங்கள் உமது விண்ணக கொடைகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். உமது புனித விருந்தின் வழியாக உம் திருமகனின் மரணத்தை அறிவிக்கும் நாங்கள் அவரது உயிர்ப்பிலும் ஆட்சியிலும் தூய ஜார்ஜியார் என்ற மறைசாட்சியருடன் இணைந்து பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித சாட்சியாரின் இறைவேண்டலில் வளம் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
வெளியே நிக்கலான்னு பாரு. அதான் ஞாபகம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரான தூய ஜார்ஜியாரின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்தருளும். இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் மடியாளாயும் தாயும் கன்னிமரியாளின் பாதுகாவலருமான தூய ஜார்ஜியாரையும் நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு வந்தவர்களாய் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகளுக்கு தூய ஆவியார்
சகோதரி பாதுகாவல் ஒரு சாட்சிய முறையே நிர்வகிக்கப்படுகிறது. அந்த ஒரு சுற்றி நம்முடைய பயிற்சியை ஊக்குவிக்கிறது. Thank you.